மில்கில் சுகர் இல்லைன்னா எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ப்ளெயின் மில்க் தான் பாப்பாவுக்கு எப்போவுமே கொடுப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட் பனானா பேன் கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1.5 கப்பில் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ஜாகரி பவுடர், 1 பனானா. இது கிரைண்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சோண்டு பால் ஊற்றி அதை இந்த பதத்துக்கு கிரைண்ட் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுட்டு நான் தோசை மாதிரி பண்ணி அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லெவன் 15 to 11:30 ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுப்பேன் பாப்பாவுக்கு. லஞ்சுக்கு கர்ட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு சூடான சாதம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு திரும்பவும் மேஷ் பண்ணணும். கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா அந்த சூடு ஆறதுக்காக தான். அப்புறம் கொஞ்சோண்டு கோல்டு மில்க்கு ஊற்றி அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் தயிர் போட்டுக்கிறேன். தயிர் போட்டு நல்லா பீட் பண்ணணும். உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் கோல்டாக இல்லை, கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சரில் சூடாக இருக்க வேண்டாம். இதுக்கு தாளிப்பு எதுவுமே நான் போடலை, ஏன்னா தாளிப்படா சாப்பிட மாட்டேன், அதனால தான். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி பாயில்ட் எக் தான் கொடுக்குறேன். பாயில்ட் எக்கில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் வெஜ் பராத்தா தான் பண்ணியிருக்கேன். பிஞ்ச் ஆஃப் ஓமம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 வெங்காயம், கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். அது கூட பாயில்டு பொட்டேட்டோ போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மசாலா பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மேஷ் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவை இந்த மாதிரி உருட்டிட்டு சென்டரில் கொஞ்சம் ஹோல் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டஃபிங், அதை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை திரும்ப நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். ரெண்டு சைடு வெந்ததும் 2 சைடுமே கீ போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். திரும்பவும் தூங்கும்போது ப்ளெயின் மில்க் கொடுப்பேன், அவ்வளோதான்.